வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். 121வது திருக்குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக சில ஆண்டுகளாக, இன்னும் குறிப்பாக சொல்ல சில மாதங்களாக நடைபெறுகின்ற நிறைய விபத்துக்கள், மரணங்கள், அவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த குறள் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கு. புலன்களை கட்டுக்குள் வைத்து பணிவுடன் இருப்பது, புலன்களை கட்டுக்குள் வைத்து பணிவுடன் இருப்பது அழிவற்ற புகழை தரும். அடங்காமல் தெரிவது வாழ்க்கையே இருளாக்கும். இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா இளைஞர்கள், இளம்பெண்கள் மத்தியில ரீல்ஸ் மோகம், செல்ஃபி மோகம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்காக மெனக்கெட்டு நிறைய முயற்சி செய்து கடைசியில் அவர்களுடைய உயிரையும் உடமையையும் அல்லது உடல் பாகங்களையும் இழப்பது என்பது சாதாரணமா ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை பத்தி கவலையே படுறதில்லை. அவங்களுக்கு தேவை ட்ரெண்டிங்கா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மோகத்திலேயே அவங்க ஈடுபட்டு தங்களுடைய உடல் உறுப்புகளை இழக்கிறாங்க, அதிகபட்சமா உயிரையே இழக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? நம்முடைய அடக்கம், நம்முடைய கண்ட்ரோல் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த போன், செல்போன், ஸ்மார்ட் போன் எதுக்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனையும் ஸ்மார்ட்டா மாத்துறதுக்கு தான் பயன்படுத்தணும். அதனாலதான் அதுக்கு பேரே ஸ்மார்ட் போன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸ்மார்ட் போன்னா எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருக்குது இல்லையா? அதே போல ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் எல்லா அறிவு ஆற்றலையும் அடக்கி வைத்துக் கொள்ள அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அது ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போன் பயன்படுத்துற எல்லாருமே ஸ்மார்ட்டா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிற எல்லாருமே ஸ்மார்ட்டா இருக்கிறாங்களா என்றது ஒரு கேள்வி. அந்த போன்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்துறது ஸ்மார்ட்னஸ் கிடையாது. அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் தனக்கும் ஏதாவது பயனுள்ள வகையில் அதை மாற்றி அமைப்பது தான் ஸ்மார்ட்னஸ். ஆனா நம்முடைய ஸ்மார்ட்னஸ் எப்படி இருக்கு? நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள், எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்தை கேள்விப்படும் போது மனசு உடஞ்சி போச்சு. ஓடுற ட்ரெயின்ல மேல ஏறி செல்ஃபி எடுக்கிறண்டாண்டு, ரீல்ஸ் எடுக்கிறண்டாண்டு போய் அந்த எலக்ட்ரிக் ஒயர் அடிச்சு அந்த இளைஞன் கருகி எலும்பு கூடாக கீழே விழுந்ததை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வேதனை. அப்படி என்ன உங்களுக்கு மோகம்? திரைப்படங்கள்ல நிறைய கிராபிக்கல் வந்துருச்சு, நிறைய அனிமேஷன்லாம் போட்டு எடுத்துருவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அது ரொம்ப ஆபத்தானதுன்றது தெரிஞ்சு கூட நம்ம செய்யறோம். அதே போல கிணற்றுல, விவசாய கிணறுகள் பெருசா இருக்கும், அதுல போய் நின்றுகிட்டு செல்ஃபி எடுக்கணும்னு உள்ள விழுந்து தலை அடிபட்டு இறந்து போனது. கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமான இடங்களில் சென்று நின்று செல்ஃபி எடுக்கும் போது ஆழ்கடலில் தவறி விழுந்து இறந்து போவது, மலை உச்சியில் இதே போல் செய்வது. எதற்காக இவ்வளவு பணயம் வைத்து அந்த செல்ஃபி மோகத்தில், ரீல்ஸ் மோகத்தில் நாம் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி, ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு, ஸ்மார்ட்டா வாழ்ந்து, ஸ்மார்ட்டா இருந்துட்டு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில வாழ்ந்துட்டு போறதுக்கு தான் நமக்கு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய ஸ்மார்ட்னஸ் எங்க இருக்கு? போன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு நிறைய மனிதர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வருவோம். நம்ம ஸ்மார்ட்டா வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கிஃப்ட்டுமே நம்ம ஸ்மார்ட்டா மாத்துறதுக்கு தயாரா இருக்குது. ஆனா நாம தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருவதில்லை. அதனால இந்த செல்ஃபி, ரீல்ஸ், இந்த மோகத்தால நம்முடைய உயிரையும் உடமையும் பாதகமாக்கி, பாதிப்புக்குள்ளாக்கி, நமக்கும் பயனில்லாமல் மற்றவர்களுக்கும் பயனில்லாமல் அழிந்து போவதை விட நாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவோம், யோசிப்போம். நம்முடைய ஸ்மார்ட் போன்லயும், நம்மகிட்ட இருக்கிற ஸ்மார்ட் திங்ஸ்லயும் நாம எப்படிலாம்
நம்முடைய வாழ்க்கைக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் அலங்காரம் செய்யக்கூடிய அணி செய்யக்கூடியவர்களாக மாறலாம் என்று நாம் சிந்திப்போம். நிறைய பேர் இந்த டிவி ஷோஸ்லாம் பார்க்குறாங்க. ஜோடி, ஆர் யூ ரெடி, சூப்பர் சிங்கர், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்மார்ட்டாக தங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுறாங்க, வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு வாழக்கூடிய நிலையிலிருந்து தங்களுடைய திறமையை மட்டுமே நம்பி 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 மேலே வரக்கூடிய நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதை பார்த்து கூட நாம் எல்லாரும் நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை. அதுதான் ரொம்ப அதை பார்த்து ரசிக்கிறோம், கைத்தட்டுற எல்லாம் பண்றோம். ஆனால் நம்ம திருப்தியா வாழ்றதுல நம்முடைய கவனத்தை செலுத்துவதில்லை. எனவே அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். நாம் எப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையை அடக்கி வாசிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. ஸ்மார்ட் லாங்குவேஜில் சொல்ல போனால் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நாமளும் அடக்கி வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை செய்வதற்கு இந்த ஸ்மார்ட் திங்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க பேருந்தில், படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மீறி நம்ம படியில் தூங்குவோம் இல்லையா, அதே போல தான் இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறதும். நல்லா தாராளமாக பயன்படுத்துங்க, ஆனால் வாழ்க்கைக்கு ஆதாரம் இருக்கிற மாதிரி பயன்படுத்துங்க. வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு பழத்தை பற்றி சொல்ல போறேன். பேயன் வாழை. வாழையில பேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை இருக்குது. இது குறிப்பா நம்முடைய தென் மாவட்டங்கள்ல, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்ல அதிகமாக கிடைக்கும். தோல் தடியா இருக்கும், பழம் சின்னதா இருக்கும். ஆனா அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு வாழை அது பேயன் வாழை. அது என்னன்னா செரிமானம், உடல் குளிர்ச்சி, இதய பராமரிப்பு, மலச்சிக்கல் இல்லாமல் உடம்ப வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப டயர்டாயிட்டு குழந்தைங்கள்லாம் நிறைய வளர்ச்சி குறைவாக இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு இந்த பேயன் வாழை கொடுத்தீங்கன்னா நல்லா வளர ஆரம்பிப்பாங்க. உடல் வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பழம் பேயன் வாழை. சரியா பேச முடியாம தவிக்கிற நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த பேயன் வாழை அடிக்கடி கொடுங்க. அவர்களுடைய வளர்ச்சி பேச்சு திறன் பெருகும். இந்த பேயன் வாழையை பயன்படுத்துவோம். அது கொஞ்சம் அருகிதான் கிடைக்கும், நம்ம ஊர்ல கம்மியா தான் கிடைக்கும். நீங்க தஞ்சாவூருக்கும் போகணும், அப்படியே சவுத்துல போக போக நிறைய கிடைக்கும். நம்முடைய அதை வாங்கி பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.